வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நான் உங்க செஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டே 26 ஆஃப் த வீடியோ 26 ரவுண்டும் நம்ம வந்துட்டு பயங்கரமாக வீடியோ போட்டோம். இதுக்கு வரப்போகிற நாளும் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ போட்டுருவோம். அதாவது 120 டேஸும் நம்ம வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட்டுருவோம். உங்களோட மோட்டிவேஷனால தான் வந்துட்டு இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடிஞ்சிச்சு. நேற்று உண்மை சொல்ல போனால் வேறு லெவல் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். என்னால் வந்துட்டு ஒரு விஷயம் கூட பண்ண முடியல. ஒரு இடையில கிவ் அப் பண்ணிடலாம் போல தோணுச்சு. ஆனால் வந்துட்டு நான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள்லாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருந்தீங்க. பண்ணுங்க வந்துட்டு கிவ் அப் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப நன்றி. உங்களோட ஒரு சப்போர்ட்டு தான் வந்துட்டு நான் திருப்பி இங்கே வந்து நிற்க வச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஃபால்ஸ் 7 டைம்ஸ் ஸ்டாண்டப் போயிட்டு எத்தனை டைம் கீழே விழுந்தாலும் வந்துட்டு 6 டைம் 7 டைம் கீழே விழுந்தாலும் திருப்பி 8வது டைம் வந்துட்டு எதிர்த்து நிற்கணும். அதே தான். அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ஒரு லைஃப்பில் ஒரு விஷயத்த வந்துட்டு தேடி ஓடிட்டுருக்கீங்கன்னா எப்போவுமே பாதையில் கிவ் அப் பண்ணிடாதீங்க. உங்களால் முடியும், அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நானே ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்கேன்னா அதனால் ஒரு நாள் எனக்கும் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்டடாக ஃபீல் ஆகுது, இதாகுது. பட் இருந்தாலும் நானும் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணுறேன், பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி லைஃப்பில் வந்துட்டு சின்ன சின்ன தடங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த தடங்களெல்லாம் நீங்கள் பார்க்காம அதையும் தாண்டி நீங்கள் போகணும். உண்மையை சொல்ல போனால் வின்னர்ஸுக்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு சின்ன விஷயந்தான் வந்துட்டு மாற்றிருக்கு. வின்னர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுறத திருப்பி 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 ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு வருதோ வரலையோ வந்துட்டு அது 2வது பட்சம். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் பண்ணுவோம், அப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கிவ் அப் பண்ணிடுவோம். இப்போ சில விஷயங்கள் பண்ணுவோம், அப்புறம் வரமாட்டேதுன்னு தோணும். பட் ஆனால் வந்துட்டு ஒன்ஸ் அந்த ரெப்புடேஷன் திருப்பி 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 நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து வேறு லெவலான அச்சீவ்மெண்ட்டாக பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் நினச்சி பாருங்களேன், டெய்லி ஒரு 100 ரூபா சேர்த்து வைக்கிறீங்க. டெய்லி ஒரு 100 ரூபா சேர்த்து வைக்கிறது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 36,000 கிட்ட ஆகுது. அதே மாதிரி டெய்லி 10 பேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேஜ் வந்துட்டு வருஷத்தில் வந்துட்டு 3200 பேஜ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 புக் கிட்ட படிச்சிருப்பீங்க. பட் வந்துட்டு நம்ம அந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் எடுக்க மாட்டேங்கிறோம். அந்த ஆக்ஷன்ஸை மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் எடுத்தோடனே வந்துட்டு இந்த பெரிய லெவலாக பண்ணிட்டு ஒரு ஐடியா சக்ஸஸ் ஆகிடலாம்னு நினச்சா வாய்ப்பே இல்லை. அப்படி வந்துட்டு சக்ஸஸ்ங்கிறது ஏதாச்சும் கோடியில் வந்து ரேராக நடக்கும், ஏதாச்சும் லாட்டரி சித்த அடிக்கணும். அந்த மாதிரி பண்ணுறத விட சின்ன சின்னதாக லைஃப்பை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பில்ட் பண்ணிட்டு வரும்போது சக்ஸஸ்ங்கிறது தானாக அட்ராக்ட் பண்ணிட்டு வரும். உண்மையை சொல்ல போனால் கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்த பண்ணுவோம். நீங்கள் எதுக்காக ஓடிட்டுருக்கீங்களோ அது மேலே வந்துட்டு முழு ஆசையை வைங்க, முழு கவனத்தை வைங்க. என்னதான் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் திரும்பி 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 ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு போரே அடிச்சிடும். சும்மா வெறுத்தே போயிடுறதுல இதுக்கு மேலே பண்ணவே வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு தோணும், அப்போ தான் வந்துட்டு நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கணும், எப்போ எனக்கு தோண ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுங்கிறது. நம்மளோட ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷனும் வந்துட்டு நம்ம ஒன்று சொல்லித்தருவோம். என்னென்னா வந்துட்டு நம்ம இப்போ இதுதான் நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற பாயிண்ட். ஆனால் பட் இந்த பாயிண்ட் வந்துட்டு என்ன சொல்லணும்னா, நம்ம இந்த விஷயத்தை விட்டு நம்மளை வளர்க்கக்கூடாது. நம்ம அது பின்னாடி ஓடி எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணோம். எவ்ரி சின்ன சின்ன விஷயந்தான் வந்துட்டு உங்களை ஒரு 5 வருஷத்துல நீங்கள் பில்ட் பண்ணோம். நீங்கள் பார்க்குற விஷயங்க, கேட்குற விஷயங்க, நீங்கள் வந்துட்டு பண்ணுற விஷயங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் 5 இயர்ஸ் எப்படி இருப்பீங்கிறது இப்போ நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நிறைய பாட்காஸ்ட் அந்த மாதிரி கேட்டு எஜுகேஷனல் கண்டென்ட் கேட்டிருந்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக பேசுவீங்க. நீங்கள் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணியிருப்பீங்க. உங்களே அறியாமல் வந்துட்டு அந்த புக்ஸில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் வாயிலேருந்து வர ஆரம்பிக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்களே வந்துட்டு அவங்களால சொல்லி தருவீங்க. பட் ஆனால் நீங்களே டெலிவிஷன் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அதில் வர காமெடியும் இதுவும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் 2 பேர்த்துக்கு காமெடி சொல்லுவீங்க, ஆனால் சிரிப்பாங்க. மற்றபடி வந்துட்டா ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஜஸ்ட் அதை பார்த்து 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 ஒரு மாதிரி அதே டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை சினிமா ஃபீல்டு அந்த ஃபீல்டு வந்துட்டு தாராளமாக பார்க்கலாம். அதுக்குன்ட்டு அந்த குறிப்பிட்ட ஜேர்னல் ஃபிலிம்னு இருக்குது, அப்படி எடுத்து பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்க எப்பவுமே தப்பே நான் சொல்ல மாட்டேன், பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு அதுவே ஒரு வேலையாக வச்சிருக்கக்கூடாது. அது உங்களோட வேலை தான் மட்டும் அதை பாருங்கள், மற்றபடி பார்க்காதீங்கன்னா எப்பவுமே பார்க்காதீங்க, எப்போவாச்சும் பாருங்கள். எப்பவுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு என்ன ஆக போகிறீங்களோ அதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க.
அதுக்கான வந்துட்டு சின்ன சின்ன ஆக்ஷனாக பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சின்ன சின்னதாக போடுற விதை தான் வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஆலமரமும் முளைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம சின்ன சின்னதாக இப்போ பண்ணுற விஷயங்கள் தான் வந்துட்டு கொஞ்ச நாள் நம்ம வந்துட்டு ஆலமரமாக வந்துட்டு வேர் எடுத்து உருவாகி நமக்கு வரும். அதே மாதிரி நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட மறக்கக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சி சும்மா பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, அதில் இருக்க என்னென்ன மைனஸு ப்ளஸ்ன்னு பார்க்கணும். நானே வந்துட்டு நிறையா விஷயத்தில் தப்பு பண்ணுவேன். தப்பு பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். நான் சொன்னால் வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் நானும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் சில சில விஷயங்கள் தப்பாக நடக்கும், சில சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. அதை ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எப்படி க்ரோத் கொண்டு வரலாம், இன்னும் எப்படி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சுட்டே இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு சரியாக பண்ணல, தப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி ஆவரேஜாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நல்லாவே இல்லை, அந்தளவுக்குலாம் நீ பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பற்றி கவலையே படாதீங்க. ஜஸ்ட் போயிட்டே இருங்க. ஒன்ஸ் ஆவரேஜான பர்சன் தான் திருப்பி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸலண்ட்டான பர்சனாக வருவான். ஒரே ஒரு விஷயந்தான் வந்துட்டு ஒரு வின்னர்ஸுக்கும் லூசருக்கும் ஒரே விஷயந்தான் பிரித்து வைக்குது. லூசர் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணுவான், அவனும் எல்லாம் பண்ணுவான், பட் ஆனால் பாதியோட கிவ் அப் பண்ணிடுவான். ஆனால் வின்னர்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்த எடுத்துட்டா அது திருப்பி அதை வந்துட்டு முடிக்கிற வரைக்கும் ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்த எப்போ அச்சீவ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வைவாங்க. நம்ம ஒரு வின்னராக இருப்போம். இதுதான் இந்த வீடியோ எனக்கு சொல்லணுன்ட்டு வந்தேன், சொல்லிட்டேன். மறக்காதீங்க, நம்ம ஒரு வின்னராக இருப்போம். ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்துட்டு ஃபெயில் ஆகுங்க, தப்பு இல்லை. ஃபெயில் ஆகி தான் கற்றுக்க முடியும். அதுக்காக ஆனால் ட்ரை பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ரெகுலராக பண்ணுற ஆக்ஷன் தான் நம்ம வந்துட்டு நம்மளை வந்துட்டு வேறு லெவலில் மாற்றும். இதோட சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.